திமுக முப்பெரும் விழா இறுதிக்கட்ட பணிகள் மும்முரம். தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கரூர் வருகை. மின் விளக்குகளால் ஜொலிக்கும் கரூர். திமுக சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் அண்ணா பிறந்த நாள், பெரியார் பிறந்த நாள், திமுக தொடங்கப்பட்ட நாள் ஆகியவற்றை ஒன்றிணைத்து முப்பெரும் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த ஆண்டு கொங்கு மண்டலமான கரூர் மாவட்டத்தில் முப்பெரும் விழா நடத்த அறிவிப்பு வெளியிட்டு உள்ளனர். இதில் திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு கட்சி பணிகளில் சிறப்பாக செயல்பட்ட மூத்த முன்னோடிகள் 6 பேருக்கு விருதுகள் வழங்கி சிறப்புரை ஆற்றுகிறார். முப்பெரும் விழாவை முன்னிட்டு முன்னாள் அமைச்சரும் கரூர் சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில் பாலாஜியின் ஏற்பாட்டில் கரூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள கோடங்கிப்பட்டி பகுதியில் 50 ஏக்கர் நிலத்தில் பிரம்மாண்டமாக மேடை அமைத்து இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் இன்று தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் முப்பெரும் விழாவில் கலந்து கொள்வதற்காக இன்று இரவு வருகை தந்தார். அவருக்கு கரூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட பலர் பூங்கொத்து கொடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து தனியார் விடுதிக்கு தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சென்றார். திமுக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கரூரில் நடைபெறும் முப்பெரும் விழாவை முன்னிட்டு அறிஞர் அண்ணா, காமராஜர், காந்தி உள்ளிட்ட பல்வேறு சிலைகள் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலிக்கிறது.